மேம் இப்போ தேர்ட் ரெசிபி என்ன செய்ய போறீங்க? கோதுமை தோசைமா. சூப்பர். சோ ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். கோதுமை தோசை இத செய்ய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. கோதுமை தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், பச்சை அரிசி மாவு 1 கப், பெருங்காயத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம். இது நான் முன்னாடியே இதுல வந்துட்டு 1 கப் அரிசி மாவு, 1 கப் கோதுமை மாவு 2 போட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் இது ஒரு ½ an hour ஊறினாதான் தோசை நல்லா வரும். உடனே கலந்து உடனே வச்சா சரியா வராது. சோ இதுல கொஞ்சம் ஆனியனும் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம இதுல பச்சை மிளகா, பெருங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை. ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடலாம் நினைக்கிறேன். நம்ம தோசை வாக்கலாம். வெறும் நம்ம அந்த கோதுமை தோசை சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆனியன் அப்புறம் இந்த ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கும் கொஞ்சம் சுவையா இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் சட்னி எது பெஸ்ட் நீங்க சொல்வீங்க? தக்காளி வெங்காய சட்னி. தக்காளி வெங்காய சட்னி ஏன்னா இது கொஞ்சம் பிளாண்டா இருக்கும். தக்காளியில இருக்கிற புளிப்பு கொஞ்சம் நல்ல ஒரு இதா இருக்கும். இல்ல வெறும் டொமேட்டோ சட்னி. தக்காளி ஊறுகாய் எனிதிங். ஜெனரலா பேஷண்ட் குடுக்கறதா இருந்தா இந்த அளவு கூட எண்ணெய் வேண்டாம். அப்படியே நம்ம சாப்பிடறதா இருந்தா கொஞ்சம் தாராளம் எண்ணெய் ஊத்தி பண்ணிக்கலாம். சாப்பிட்டா கிறிஸ்பா நல்லா வரும். யூஸ்வலா நமக்கு தவால தோசை வரல, அது தவாவோட ஒட்டிக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்சமா ஆயில் அதுல ஆனியன் தவால நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா வரும். அதுல எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் உப்பு தூவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம தவால தேய்ச்சி எடுக்கும் போது தோசை ஈஸியா வார்த்தெடுக்க வரும். தோசை ரெடியாமா? ஓகே. நல்லா மொறுன்னு சூப்பர்பா இந்த கோதுமை தோசை செய்து கொடுத்துட்டு இருக்காங்க மேம். யூஸ்வலா கோதுமை தோசை அப்படின்னாலே நம்ம மேம் சொன்ன மாதிரி அது ஒரு மெடிசன் மாதிரி பயந்து ஓடுவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய இன்கிரிடியன்ட் அவங்க சேர்த்திருக்காங்க. சீரகம், வெங்காயம், இதை பத்தின மருத்துவ குணங்கள் அண்ட் அது நமக்கு உடம்புக்கு எவ்வளவு நல்லது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். சோ அதெல்லாம் சேர்த்து இதுல அரிசி மாவு எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்காங்க. அதனால இது நிஜமா டேஸ்டும் அற்புதமா இருக்கும். அதே விதத்துல நம்மளுடைய உடலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவா இருக்கும். இப்ப இந்த அற்புதமான கோதுமை தோசையுடைய சுவை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பிரமாதம் மேம். யூஸ்வலா பிளெயின் கோதுமை தோசை கண்டிப்பா எல்லாருக்கும் போர் அடிக்கும். சோ அதுல இந்த சீரகம் அதோடைய ஸ்மெல் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே மாதிரி கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் அதுக்கே உரிய அந்த ஒரு டேஸ்ட் இந்த தோசைக்கு கூடுதல் சிறப்பம்சமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். கோதுமை தோசை செய்யும் முறை: பாத்திரத்தில் கோதுமை மாவு, பச்சரிசி மாவு ஆகியவற்றுடன் இதோடு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்து கொள்ளவும். வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தண்ணீர் ஊற்றி தோசை மாவு பதத்திற்கு தயார் செய்து கொள்ளவும். அடுப்பில் தவா வைத்து சூடாகிய பிறகு தோசையாக ஊற்றி பரிமாறினால் கோதுமை தோசை ரெடி. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில 3 ரெசிபிஸும் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான விதத்துல திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் நமக்காக செய்து காட்டினாங்க. நிச்சயமா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.